சதீஷ், இன்னைக்கு விஜயோட விருது வழங்கும் விழா நடந்துட்டு இருக்குல்ல, இந்த மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் விருது வழங்கும் விழா. ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவி வந்து வேல்முருகனை தாக்கும்படி அளவில் மேடையில வந்து இவர் வந்து எங்க அண்ணா, எங்க அப்பா, நாங்க வந்து அதெல்லாம் நாங்க எதுவுமே நினைக்கல, அவரை வந்து நாங்க இப்படிதான் நினைக்கிறோம், உங்க வீட்டுல இருக்க பெண்ணை வந்து நீங்க அந்த மாதிரி பேசுவீங்களா, அந்த மாதிரி பேசக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லி கருத்து பதிவு செஞ்சிருக்காங்க. இல்ல, ஒரு மாணவர்களோட மத்தியில இன்னைக்கு இது வந்து சாதாரண விஷயமா இருக்கு. ஸோ வந்து அதுவும் தளபதி வந்து ஒரு பெரிய ஆக்டர், இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு ஆக்டரா இருக்கும்போது, ஸோ அவர் வந்து ஒருத்தவங்களை வந்து டச் பண்ணும்போது எந்த விதமான எண்ணத்திலையும் டச் பண்ண மாட்டாருன்னு இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே கூட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்தே குட் டச்னா எது, பேட் டச்னா எதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வேல்முருகன் அவர்கள் வந்து தவறான விஷயத்தை எதையுமே வந்து குறிப்பிட்டு சொல்லல. அதுவும் விஜய் வந்து இப்படி தொட்டு பேசுறாரு பாருங்க, இது தப்பு அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனையோ பேரு விருது வழங்கும் விழா நடத்துறாங்க, விஜய் மட்டும் நடத்தல, ஒரு சாதி தங்க தலைவர் நடத்துவாங்க, எங்கெங்கேயோ இருக்கவங்க ஏதோ ஒரு சின்னதா ஒரு என்ஜிஓ வச்சு நடத்துறவங்க கூட இந்த மாதிரி விருது வழங்கும் விழாக்கள் நடத்துவாங்க. அப்படிலாம் நடத்துறவங்களும் கூட இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு கை போடுறதோ, அந்த கையை பிடிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா அது கலாச்சாரத்தை சீரழிக்கிறது எந்த விதத்துல இருந்தாலுமே கூட அவங்களுடைய அந்த கற்புக்கோ அதுக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆகப்பெரும் தலைவரா மாறக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ இதையெல்லாம் கடந்து போகக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவா இருக்கணும்ன்றதை தான் அவர் வேல்முருகன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அதுலயே வந்து வேல்முருகன் அவர்களுக்கு விஜய் மீது ஏதோ ஒரு வன்மமோ, விஜய் அவர்களுடைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியை கெடுத்துருமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வேல்முருகன் அவர்கள் வந்து பண்ருட்டி தொகுதியில நிற்பாரு. பண்ருட்டி தொகுதியில எப்பயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அவர். அந்த தொகுதியில போய் விஜய் நின்று அவருடைய வெற்றி ஒன்றும் அவருக்கு எடுத்துட போறதில்லை. அதனால வேல்முருகன் அவர்கள் வந்து விஜய்க்கு மீது தாக்குதல் நடத்துற போறதும் கிடையாது. அவர் வந்து பொதுப்படையா பல்வேறு விதமான கருத்துக்களை தொடர்ந்து வைப்பாரு. வேல்முருகன்னாவே எங்கேயோ ஒரு சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பாரு. அப்படி பொதுவா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இங்க திரிக்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் மீது வந்து ஒரு வன்மம் எப்படி கொட்டப்படுகிறதோ அதே மாதிரி விஜய் மீது சொல்லப்படாத விஷயங்களும் இங்க வந்து விஜய் மீது கொட்டப்படுகிறது. இதை புரிஞ்சிக்காத அந்த டிவிகேல இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல என்ன பண்றாங்க, விஜய் அவர்களை தான் சொல்றாங்க, விஜயை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க, விஜய் அவர்கள் தான் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்கன்ற மாதிரி இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க யாருக்கும் புரிதல் இல்லாத ஒரு வண்ணமாக தான் பார்க்கக்கூடியதா இருக்குதே தவிர மற்றபடி அந்த குழந்தை பேசுனதே தப்பு இல்லை. அவங்க வந்து இங்க வந்து எங்க அண்ணனா தான் பாக்குறேன், எங்க அப்பாவா தான் பாக்குறேன்னு சொல்றாங்க. விஜய் அவர்களுமே அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த மேடையில எல்லாரையும் அரவணைச்சு பாக்குறத அழகான ஒன்னாதான் இருக்கு. ஆனாலும் வேல்முருகன் இந்த மாதிரியான பார்வையில சொல்லலன்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே விஜய் அவர்களை வந்து நீங்க வந்து அடுத்த காமராஜர் அந்த மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வெளியில வீடியோ போட்டு தள்ளிட்டாங்க அது இதுன்னு சொல்லி. அதனால இவரு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து பேசின ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா, என்ன நீங்க 2026 இந்த காமராஜரு இந்த மாதிரி எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பேசாதீங்க, நீங்க வந்து உங்களுடைய ஆசிரியரை பகிர்ந்துக்கோங்க, அதோட உங்க அம்மா அப்பாவை வந்து பகிர்ந்துக்கோங்க, இங்க வந்து நீங்க அந்த அரசியலோ இதை பத்தியோ பேசாதீங்கன்ற வன்மத்துல சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சொல்லும் பொழுது இவங்க மேலும் மேலும் அதையே வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு நீங்க வந்து விஜயகாந்த் அடுத்த வந்து புரட்சி தளபதி அப்படின்ற அளவுக்கு நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாம அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மாணவியோட அப்பா பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இங்க வந்து ஒரு தளபதி ஒருத்தர் இருக்காரு, அதனால நீங்க வந்து தளபதி கிடையாது, இன்னில இருந்து அந்த பேனர் போஸ்டர்ல எல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், எல்லாரும் வந்து புரட்சி தளபதின்னு மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட நம்ம விஷால் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இருக்கிற ஒரு பட்டம் அதையே விஜய் பிடிக்கிட்டு போயிடுவாரு. இல்ல, இது வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது இருந்தாலுமே கூட விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு. என்னன்னா, இது முழுக்க முழுக்க கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா. இந்த விழாவை அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு விஜய் ரொம்ப தெளிவா இருந்தாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் வந்து இதுக்கு தலையசைக்க மாட்டேன்றாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கல்வி விருது வழங்கும் விழாவிலே பார்த்திருப்பீங்க, நிறைய மாவட்ட செயலாளர்கள் இந்த இங்க அழைச்சிட்டு போறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஏன் என் பேரை சொல்லல, அந்த பொண்ணு பாரு அவங்க மாவட்ட செயலாளர் பேரு சொல்லுது இல்ல, நீ ஏன் சொல்லணும்னு அழைச்சு சொன்னதாகவும் இங்க நிறைய செய்திகள்ல வந்ததை நம்ம பார்த்தோம். அப்ப என்ன விரும்புறாங்கன்னா, உன்னை நான் செலக்ட் பண்ணி உன்னை நான் தளபதி பார்க்க கூப்பிட்டு போறேன்னா அதுக்காக என் பேரை நீ சொல்லணும்னு அந்தந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் விரும்புறாங்க.
இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் நாகரிகமான அறிவா நம்ம பார்க்க முடியுது. அப்போ விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவா இருக்காரு. இது வந்து கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம அரசியலை மையப்படுத்த கூடாது அப்படின்னு பாக்குறாரு. அதே மாதிரி முழுக்க முழுக்க என்ன மட்டுமே இங்க முன்னிறுத்த கூடாதுன்னு பார்த்தாலுமே கூட கீழே இருக்கிறவங்க அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் பேசியிருக்க கூடாது தானே, ஏன் பேசுறாங்க? அப்ப என்ன அர்த்தம்னா முன்னாடியே சொல்லி வச்சுட்டு வர்றாங்க, இந்த மாதிரி நீங்க போய் விஜய் முன்னாடி இப்படி பேசினாதான் நீ டிவியில வருவ, உன் முகப்பெரு. இப்ப 2000 3000 பெண்கள் வந்துட்டு மாணவர்கள் பரிசு வாங்குறாங்கன்னா 2000 பேருமா நியூஸ்ல வராங்க, அதுல ஏதோ ஒரு 50 பேர் 100 பேர் தான் வராங்க, நல்லா பேசுறவங்க தான் வராங்க. அப்ப இப்படியே சொல்றாங்க, நீ போய் கவிதை பேசு, இந்த மாதிரி பாட்டு பாடு, இதெல்லாம் ஓகே, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர், நீங்க தான் எல்லாம், நீங்க தான் அப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லோக்கல்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் ஏதோ ஒரு அஜெண்டாவா கிரியேட் பண்றாங்க. இதனால ஏதோ ஓட்டுகள் வந்து குவியிற மாதிரி, இதுதான் வந்து நம்ம ஏரியால இங்க பார்ப்பா நம்ம ஊர் பொண்ணு ட்ரெண்ட் ஆகுறது மாதிரி அந்த லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் வந்து இதை எடுக்கிறாங்க. இதை வந்து விஜய் வந்து ஆரம்பத்திலே வந்து தவிர்க்கிறாரு, ஆனாலும் இது பண்ண முடியல. அப்ப முழுக்க முழுக்க அந்த கட்சியே கட்டமைப்பு இல்லாம செயல்படக்கூடிய ஒரு விதத்துல இருக்கு. இதை வந்து விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்திலே கிள்ளி விடணும், இல்லைன்னா இதுக்கு அவருக்கே மிகப்பெரிய ஒரு அவப்பேரா இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா சொல்ல மாட்டேன்றாருன்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு குழந்தைங்க ஒரு வருடம் முழுக்க படிக்கிறாங்க, தன்னுடைய அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு தன் குழந்தைய படிக்க வச்சிருப்பாங்கன்றது விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் மேடைக்கு வந்து என்ன சொல்றாங்க, நான் இவ்வளவு நல்லா படிச்சு முதல் மதிப்பெண் எடுத்ததுக்கு காரணமே விஜய் அவர்களை பாக்குறதுக்காக தான். அப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய உழைப்பு அங்க வீணாகுது, அவருக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுடைய உழைப்பு அங்க வீணாகுது, அந்த பள்ளியினுடைய ஒட்டுமொத்த உழைப்புமே அங்க வீணாக்கப்படுகிறது. அப்போ வந்து ஒரு நடிகரை பார்ப்பதற்காக மட்டுமே நீங்க படிக்கிறீங்கன்னா இது வந்து எந்த விதத்துல நியாயம்? அப்ப உங்களோட படிப்பே வந்து இங்க வந்து முற்றிலும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அப்ப மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்கள் ஊட்டக்கூடாது. இப்போதுல இருந்தே இந்த மாதிரி நீங்க நல்லா படிச்சீங்க, அதுக்காக உங்களை நான் பாராட்டுறேனே தவிர நீங்க என்ன பாக்குறதுக்காக படிக்கல, உங்க அப்பா அம்மாக்காக படிச்சீங்க, உங்க பள்ளிக்காக படிச்சீங்க, உங்க ஆசிரியர்களுக்காக படிச்சீங்க, உங்க நலனுக்காக படிச்சீங்கன்னு விஜய் அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்ல மாட்டேன்றாரு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து குழந்தைங்களோட குழந்தைங்களா அப்படியே ஜெல்லாகி பேசும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே கூட இதெல்லாம் வெளியே வந்து அந்த பசங்களுடைய மனநலனை பாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு. என்ன ஒண்ணுமே இல்லைங்க, பக்கத்து வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, ஒரு குழந்தை போயிட்டு விஜயை பார்த்துட்டு போட்டோ பிடிச்சிட்டு வந்துருச்சு. பக்கத்து வீட்டுல இருக்க குழந்தை அப்பா அம்மா என்னன்னா இருக்கும், நீ நல்லா படிச்சதுன்னா இன்னைக்கு நாங்களும் விஜய் கூட வந்து மேடையில நின்று இருப்போம் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்துடும். அப்ப இங்க என்னன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு நீட் தேர்வுலையோ ஒரு நல்லா படிக்காமலோ இங்க வந்து எத்தனையோ குழந்தைகள் இறந்து போறாங்கல்ல, நாளைக்கு என் தலைவனை என்னால பார்க்கவே முடியலேன்னு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தா என்ன ஆகுறது? அதனால இப்பல இருந்தே இதெல்லாம் விஜய் அவர்கள் தவிர்த்தா அவருடைய கட்சிக்கு மிகவும் பலமா இருக்குன்னு தான் பார்க்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர்ன்ட்டு வரிசையா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவையே வந்து குறிப்பிட்டு சொல்ற மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு கூட்டணியில அமைக்கிறதுக்கான வாய்ப்புக்காக தான் இதை வந்து முன்னிறுத்துறாங்களோ? இல்ல, இது கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்மால பார்க்க முடியல. அதிமுகவையே இல்லாமல் செய்வதற்கான வேலையை விஜய் அவர்கள் பார்க்கிறாரோ என்ற ஒரு பார்வை இருக்கு. அதுல வந்து புரட்சி தலைவர்னு சொல்றாங்க, அது வந்து எம்ஜிஆரை குறிக்கும். புரட்சி தலைவனா ஜெயலலிதா அவர்கள், புரட்சி கலைஞர் வந்து விஜயகாந்த் அவர்கள் குறிக்கும். இப்படியெல்லாம் பார்க்கும்போது அப்ப அதிமுக தேமுதிக என்ற இந்த 2 கட்சிகள் வந்து வலிமையான ஒரு கட்சியாகவும் ஒரே கூட்டணியில அங்க இருக்கக்கூடிய கட்சியாகவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகளுடைய பிம்பம் வந்து எந்த அளவுக்கு தலை தூக்கி இருக்குன்னா, ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் விஜயகாந்த். இப்ப இவங்களுடைய பிம்பத்தை உடைச்சா மட்டும்தான் விஜய் அந்த இடத்துல இருக்க முடியும். அப்ப அடுத்த எம்ஜிஆர் விஜய், அடுத்த விஜயகாந்த் விஜய் அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் இல்லைன்னா பரவாயில்ல, விஜயகாந்த் இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு விஜய் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இங்க தொடர்ந்து கட்டமைக்கப்படும். அதனாலதான் தொடர்ந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு முக தோற்றத்திலையும் எம்ஜிஆர் மாதிரியான சில புகைப்படங்களோடு விஜயை வந்துட்டு ஒப்புமைப்படுத்தி பார்க்கறதுலையும் விஜயகாந்த் செய்த பல்வேறு நலத்திட்டங்களோடு விஜய் செய்யக்கூடிய சில திட்டங்களை வந்து ஒப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும். இப்படி விஜயகாந்துக்கு மாற்று யாரு? விஜய் தான். எம்ஜிஆருக்கு மாற்று யாரு? விஜய் தான். அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரியான ஒரு சில பாலிடிக்ஸ் இவர் பண்றாரு அப்படின்னு தொடர்ந்து அதிமுக தேமுதிக போன்ற ஒரு அஜெண்டாவை வந்து இந்த மாதிரி டிவிக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க.
ஆனா இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு சத்தியமா தெரியல. காரணம் என்னன்னா, அதிமுக ஒரு வலிமையான தொண்டர்கள் அடங்கிய கட்சியா இங்க வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா. அப்படி 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அழித்து விட்டு விஜயால் மேலேறி வர முடியுமா என்று கேட்டால் நிச்சயமா முடியாது. விஜயோட அதிகபட்ச எண்ணமா இப்ப என்ன இருந்துற போகுது அப்படின்னா, எப்படியாவது 2வது இடத்தை பிடிச்சிடணும். 2வது இடத்தை பிடிச்சிட்டோம்னா நம்ம வலிமையா இருந்துடலாம். விஜயகாந்த் மாதிரி ஒரு 29 எம்எல்ஏ நம்ம கிட்ட இருந்தாங்கன்னா அப்ப எப்படி திமுகவை பின்தள்ளி தேமுதிக முன்னாடி வந்ததோ அந்த மாதிரி இப்ப அதிமுகவை பின்தள்ளி நாம முன்னாடி வந்துட்டோம்னா தமிழகத்தில் 2ஆம் கட்சி தாவேகா. அப்போ தாவேகா வெர்சஸ் டிஎம்கே இதுதான் வந்து போட்டியா இருக்கும். 2031 நம்ம ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் மீண்டும் எதிர்கட்சி தலைவரா அப்படியே நம்ம பயணிச்சிடலாம். அப்ப அதிமுக பாஜக கூட்டணி தானா அழிஞ்சிடும். அந்த இடத்துல நாம 2வது இடத்துல இருந்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி தான் எல்லா கட்சியும் வரணும். இதுதான் வந்து விஜய் அவர்கள் போடக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் அசைஞ்சு போறவங்க அதிமுக நிர்வாகிகள் கிடையாது. ஏன்னா அதிமுகவின் தொண்டர்கள் கட்டமைப்பை வைத்து பார்க்கும்போது அவர்கள் வந்து டிவிகேவோடவா மிக மோசமா இருக்கிறாங்க. டிவிகே கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சியை விட இங்க அதிமுக வந்து ரொம்ப கீழே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுது. சோ விஜய் அவர்கள் வந்து இன்னும் தேர்ந்த பண்பட்ட அரசியல்வாதியாக மாறணும்னா ஒரு சில விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கிறாங்கன்னா அதுக்கு மீண்டும் கருத்து சொல்லுங்க. அதுக்கு வலிமையான கருத்துக்களை சொல்லுங்க. இங்க சமூகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பத்தி பேசுங்க. அதை விட்டு குழந்தைங்களை விட்டு பேச வர்றது, மற்றவங்களை வச்சு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுலாம் இது வந்து இந்த சினிமா மாதிரி ஒரு டீசராவோ ஒரு ட்ரெய்லராவோ வாவ் அப்படின்னு இருக்கும். ஆனா படம் வந்து அட்டர் ஃபிளாப் ஆயிடும். அந்த மாதிரிதான் 2026 விஜய்க்கு அமைந்துடும். ஸோ விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா கையாண்டு 2026 தேர்தலை கையாண்டா ஏதோ ஒரு சில இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி சதீஷ். நன்றி.